ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நலநல்லர் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ஏன்றின் என்னால இவ்வளவு பெரிய பொறுப்பை சமாளிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயத்துல அப்படியே அழுதுட்டு இருக்க, நீ தான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க தலையை தடவி கொடுத்து கிட்ட கூப்பிட்டு அவங்க கிளானோட ரகசியத்தை அப்படியே அவங்க காதுல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு பசங்க முதற்கொண்டு எல்லாருமே இப்ப வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட 2வது பையனும் 3வது பையனும் சேர்ந்து அப்பதான் அப்பவே சரியாயிட்டாரு, நீ போய் சொல்லி எங்க எல்லாரையும் வெளியே நிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பையன் கூட அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க. அப்பவித்தனமான அவரு பையனும் நம்ம இந்தியனோட அப்பாவுமான அவங்க அண்ணன் அவங்கள சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னடா நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்க, உன் பொண்ணுக்கு என்ன தெரியும்னு அவளை உள்ள அனுப்பி வச்சிருக்க, ஒருவேளை அப்பா செத்துட்டாருன்னா அவருக்காக யார் பழி வாங்க போறது, கிளான் பொறுப்பெல்லாம் யார் எடுத்து செய்யுது, எங்களை உள்ள விடு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்க 2 பேரும் உள்ள போக ட்ரை பண்ண, உள்ள இருந்த நம்ம ஏன்றின் உங்க 3 பேரையும் கிராண்ட்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்களும் உள்ள போக நம்ம ஏன்றினை அவரு பக்கத்திலேயே உட்கார வச்சு நலன் கிளான அடுத்து லீட் பண்ண போற எல்டர் ஏன்றின் தான் அப்படின்னு சொல்லி அவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவளுக்கு தலை வணங்குங்க. 3வது பையன் அப்படியே அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மரங்கிறம் கல்றிச்சா என்ன, என் காலை பாத்தீங்களா, சோலால் கூட சண்டை போட்டு நான் என் காலை இழந்தேன், என் உடம்புல ஏற்பட்டு இருக்கிற எல்லா காயமும் நம்ம கிளானுக்காக தான், இவளுக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு போய் எழுற போறீங்க. உடனே செகண்ட் பிரதர் அப்படியே முன்னாடி வந்துடுறாரு. அமைதியாயிரா, உனக்கு தான் உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்கல, நீ மட்டும் தனியா கிளானை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், அப்பாக்கு ஏதோ உடம்பு முடியாம அவர் உளறிட்டு இருக்காரு, அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளானை பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, அவர் அப்படியே சிரிக்கிறாரு. இவ்வளவு காலமா பாதுகாத்துட்டு வந்த கிளான உங்களை மாதிரி ஆளுங்க கையில நான் ஒப்படைப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ரொம்ப நடிக்காதீங்கப்பா, நானும் தேர்ட் பிரதர் இருக்கும் போது நம்ம கிளானுக்கு யாரும் எல்றாக முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குனு காட்ஸ் எல்லாம் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்றின் இவங்க தான் லீடர்ஸ் ஆஃப் 8 அயன் காட்ஸ், இன்னையில இருந்து இவங்க உன் கமாண்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் நம்ம என்றின் முன்னாடி மண்டிட்டு அவங்களை எல்றா ஏத்துக்கிறாங்க. அப்போ என்னால இதை ஒத்துக்க முடியாது, சோல்ஜர்ஸ் அப்படியே அவங்கள ஒரு முறப்ப போட, நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, என்றின் தான் இன்னிலிருந்து நலன் எல்டர், ஏதாவது பிரச்சனை பண்றதா இருந்தா இப்பயே சொல்லிருங்க, நான் போகும்போதே உங்களையும் என் கூட சேர்த்து ஹெவனுக்கு கூட்டு போயிடுறான் அப்படின்னு அவர் சொல்ல, அப்பா இப்போ உங்க சொந்த பசங்களையே நீங்க கொல்ற அளவுக்கு ஆயிட்டீங்களா, உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, சோல்ஜர்ஸ் இன்னும் டென்ஷன் ஆயிடுறானுங்க, பயந்து போன அந்த 3 எல்டர்ஸும் இதுக்கு மேல வேலை கேக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம எல்டருக்கு தலை குனிஞ்சு அவங்களை எல்டரா ஏத்துக்க, காட்ஸும் அப்படியே அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. சரி எந்திரிங்க, அப்பா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்டர் நீங்க கூட இருந்து பாத்துக்கங்க, நாங்க வெளியே வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே வெளியே போக, கடமையெல்லாம் முடிச்சிட்டு அவர் அப்படியே சாஞ்சி படுத்துடுறாரு. என்றன் ஒரு பாட்டு பாடு, அதை கேட்டுக்கிட்டே நான் இறந்து போறேன் அப்படின்னு அவரு சொல்ல, அவங்களும் சோழலை எதிர்த்து அவங்க 5 கிளானும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டை அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டே நான் இல்லைன்னாலும் என் சோழலுக்கு எதிராக சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போக, என்றன் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அழுவுற சவுண்ட் வெளியே வரைக்கும் கேட்க, செகண்ட் பிரதர் தேர்ட் பிரதரை தடுத்து, இரு இனிமே தான் டிராமாவே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் பிரதர் மட்டும் அப்பா இறந்து போனதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் அவருக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. ஜூயன் எம்பரரை சேர்ந்த பெரிய பெரிய ஆளுங்களா வந்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு போயிட்டு இருக்க, நம்ம மீட்டன்ஸனும் இப்ப அங்க வராரு. எல்டரோட 2 பசங்களும் சைட்ல உட்காந்து அழுற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு இருக்க, ஜூயன் எம்பரர்ல இருந்து அவங்களுக்கு தகவல் வருது. செகண்ட் பிரதர் அப்படியே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடறான், எல்லாரும் அழுவுறதை நிறுத்துங்க, எம்பரர் என்ன சொன்னான்னு சொல்லு, நலன் கிளானோட அடுத்த எல்டர் யாரு அப்படிங்கறத பத்தி இப்போ வரைக்கும் நமக்கு சரியான தகவல் வரல, அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்னு சொன்னாரு. கேட்டுக்கிட்டீங்களா, என்றனை பத்தி எம்பரருக்கே எதுவுமே தெரியல, இவ்வளவு எப்படி நம்ம எல்டரா ஏத்துக்க முடியும், அது அப்பா உடம்பு முடியாம இருக்கும் போதே ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி சொல்லிட்டாரு, நாங்க ட்ரெயின் பண்ண பசங்க வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க, எங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும், எங்க 3 பேர்ல ஒருத்தனை எல்டரா செலக்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரதர் நேத்து நீ இருந்தாடா அவளை லீடரா ஏத்துக்கிட்ட, இப்பயே இந்த மாதிரி பண்ற, என்ன உளறிட்டு இருக்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே, எல்லாரும் அழுவுறதை நிறுத்திட்டு சீக்கிரமா அடுத்த எல்டரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஜூயனோட பிரின்ஸ் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. அவன் அப்படியே ஆஃப் ஆகி உட்காந்துடுறான். பிரின்ஸ் நேரா அவரோட கல்வெட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அவரு ஃபர்னலுக்காக அவங்க கொண்டு வந்த அன்பளிப்பை பத்தியும் சொல்ல, நம்ம என்றன் அவருக்கு தேங்க்ஸ் வராங்க. நீதான் என்றனா, அழகா இருக்க,
சூயோனுக்கு உன்ன மாதிரி ஒரு யங்கான அழகான மினிஸ்டர் தேவை. சரி, நான் இப்ப எம்பரர் ஆர்டர் படிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்ல அங்கிருந்த எல்லாரும் அப்படியே அவருக்கு தலை வணங்கிடுறாங்க. நலநெல்லரோட பொறுப்பை என்டன் ஏத்துக்கிட்டதுல எங்க எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷம். வெளியே அழகோடையும் உள்ள நெருப்போடையும் இருக்கக்கூடிய என்டன் தான் சூயனோட அடுத்த மினிஸ்டர். நீங்க எல்லாரும் இன்னையில இருந்து அவளையே ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்ல என்டன் திரும்பவும் அவருக்கு டைங்ஸ் வராங்க. டைங்ஸ்லாம் அப்புறம் சொல்லலாம், வாசு வரைக்கும் வந்து என்ன டிராப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அவங்களும் அப்படியே ஒரு கூட போறாங்க. என்டன் மினிஸ்டர் போஸ்டிங்ல இருக்குமேன்னு சொல்லி நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு நான் கத்து தரேன். நான் எதையாவது சரின்னு சொன்னா அது நீயும் சரின்னு சொல்லணும். யாராவது அதை தப்புன்னு சொன்னாங்கன்னா நீ அவங்கள காலி பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நம்ம உலகத்துல அமைதியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு அவரு சொல்ல அவங்க திரும்பவும் அவருக்கு டைங்ஸ் வராங்க. வாசு வரைக்கும் போயிட்டு நான் இங்க வந்தது பர்சனலா தான், 2-3 நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பரரோட ஆர்டரை அவர் அப்படியே எடுத்து காட்ட அது அப்படியே காலியா இருக்கு. என்ன அப்படியே சாக்காயிடுறாங்க. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு வராரு. மீட்டன்சன், நீ அவருக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, பர்சனலா அவர் எங்க ஃபேமிலியை அவமானப்படுத்தின எதையும் நான் ஒன்னும் மறக்கல. அதே நேரத்துல சோலால எதிர்த்து சண்டை போட்ட மாஸ்டர் அப்படிங்கிற வகையில அவர் ஒரு ஹீரோ, அவருக்கான மரியாதையை நான் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவரு சொல்ல நம்ம என்டன் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. மீட்டன்சன் அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்க நம்ம ஹீரோக்கு டைம் சொல்ல நம்ம ஜியோயான் எனக்கு ஏன் சொல்ற, யான் ஜியோக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அன்னைக்கு ஜியோ கிளான்ல நடந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. எங்க கிளான்ல எல்ராகிற தகுதி எந்த பசங்களுக்கு இல்லைன்னு அவரு சொன்னாரு. உண்மைதான், ஆனா அந்த தகுதி எங்க கிளானையும் யாருக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரு பண்ணிட்டாரு. என் அப்பா கண்ணு முன்னாடி என்ன அடி வாங்க வச்சு என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போனார்ல, அதை நான் ஒன்னும் மறக்கல. நம்ம அக்ரிமெண்ட்டையும் நான் ஒன்னும் மறக்கல. 3 வருஷம் கழிச்சு நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவான் அப்படின்னு அவர் சொல்ல என்றன் அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்காகவும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நானும் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜியோயான் கிளம்புறதுக்கு முன்னாடி சோலால சேர்ந்தவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணான், அவன் உன்கிட்டயும் வருவான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள வார்ன் பண்ணிட்டு போக என்டன் மட்டும் தனியால அப்படியே அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்படிஷன் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம அகாடமி ஹோஸ்ட் தான் இங்கேயும் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராஜ்யத்துல ஃபைட்டர்ஸை விட ஆல்கெமிஸ்டுக்கு தான் மரியாதை அதிகம். ஏன்னு சொல்லுங்க? எனக்கு தெரியும். நம்ம எம்பரர் ஹூமின்சன் கூட சண்டை போடும் போது அவருக்கு பல்லு வலி வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் அப்படியே சிரிச்சு மழுப்பிட்டு இல்ல இவங்க சொல்ற மாதிரி இல்ல, ஸ்கிரிப்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரியான காரணம் என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு பொறுப்பான வேலை. அவங்களால மற்றவங்க உயிரையே காப்பாற்ற முடியும். சரியான மெடிசன்ஸை ஹேண்டில் பண்றது மூலியமா ஃபைட்டர்ஸோட பவரை அதிகப்படுத்தி அவங்களால நாட்டையும் பாதுகாக்க முடியும். இந்த கண்டெஸ்ட் மூலியமா நம்ம 5 கிளான்ல இருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இருந்த நம்ம கு, நம்ம ஹென்ஃபங், மீட்டன்சன் சொல்லி அவங்க எல்லாரையும் வரவேற்றுட்டு சூயன் எம்பரரோட நேஷனல் அட்வைசரும் மெடிசன் எல்ரூமான ஃபார்மாங்கிற ஒருத்தவரை சீஃப் கெஸ்டாவும் அவங்க இன்வைட் பண்ணா உள்ள போய் அவங்க எல்லாரும் இப்ப செட்டில் ஆயிடுறாங்க. என்ன மீட்டன்சன், இந்த வாட்டி உங்க அகாடமில இருந்து யாராவது தேர்வாங்களா? அது ஒருக்கானே ஜியோயான், அவன் சின்ன வயசுல இருந்தே ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுவான். மெடிசன்ஸை பத்தியும் அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் ஹான், அவன் கூவோட ஸ்டூடெண்ட். கூ லைட்டா குசியா போயிடுறாரு. அப்புறம் அவங்க கடைசியா இருக்கிறவன் பேரு ஹோட்டைன், அவன் மெடிசன் ஃபேமிலியை சேர்ந்தவன். எல்லா மெடிசனையும் அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவான். ஃபார்மா ஜியோயான் ஜியோ ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே நம்ம ஹின்ஃபங், ஆமாமா, அவன் அம்மா தான் என் மாஸ்டரை கொன்னது. அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த கோவம் எனக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு. இவ்வளவு நடந்தும் அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான் பாருங்க. அவனை பேசாம வெளியே அனுப்பிடலாமா? மீட்டன்சன், அம்மா பண்ண தப்புக்கு பையன் அப்படி தண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோ பேசுடா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹின்ஃபங்க அப்படியே காண்டோட பாத்துட்டு இருக்க அங்க வந்து ஒரு கார்டு ஃபார்மா கிட்ட சோல் கிளானை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ல கலந்துக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சோல் கிளானா அப்படின்னு சொல்லி அந்த இடமே லைட்டா பதட்டம் ஆயிடுது. நம்ம கு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஃபார்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவனை கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இல்ல சோல் பேலஸும் சோல் கிளானும் வேற வேற, அவனையும் நம்ம சேர்த்துக்கலாம். குட்டியா ஒரு குடுமையை போட்டுக்கிட்டு ஃபேன்லிங்கிற ஒருத்தன் அப்படியே உள்ள வரான். நம்ம ஹோட்டைன் சோல் கிளானா, அவன் கண்டிப்பா இன்னைக்கு டெட் பாடியா தான் திரும்ப போறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜியோயான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவன் இவ்வளவு தைரியமா உள்ள வந்திருக்கானா, கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கும் அவன் கிட்ட ஏதாவது ட்ரிக் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹோட்டைன் அதை ஒத்துக்க மாட்டாரு. இல்ல, அவனுக்கு நைட்டுக்குள்ள சாகலனா டின்னர் செலவு என்னோடது அப்படின்னு அவரு சொல்ல ஃபேங்லிங் ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அப்படியே அவனோட ஈட்டையெல்லாம் எடுத்து அதை நல்லா ஊதி தொடச்சி சுத்தம் பண்ணி அப்படியே அவன் முன்னாடி சுருகி வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து அவன் அப்படியே டிங் டிங்னே கண்ணை வர சிமிட்டி காட்ட நம்ம ஜியோயான், இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. மக்கள் யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஹோஸ்ட் உயிரை கொடுத்து அவங்க எல்லாரும் அப்படியே சமாளிச்சிட்டு இருக்க 5 எல்டர்ஸும் சேர்ந்து நெருப்பை கொளுத்தி விட்டு இப்ப கண்டெஸ்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
நம்ம கு ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு பில்ஸ் தருவோம், அதை பியூரிஃபை பண்ணி அதோட லெவல்ஸை நீங்க அதிகப்படுத்தணும். இந்த ரவுண்ட் முடியும் போது டாப் 8 ஸ்டூடெண்ட்ஸால மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க எல்லாரும் அவங்களுக்கான பில்ஸ் வச்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. சோலால சேர்ந்தவன் அவங்க கிட்ட இருந்த ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மோந்து பார்த்துட்டு இருக்க, நம்ம ஜியோயான்ல இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அடுப்பை பத்த வச்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. காம்படிஷன் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சோல் கிளானை சேர்ந்தவன் அவன் கையில இருந்த நெருப்பை வச்சே பில்ஸை உருவாக்கிட்டு இருக்கான். அவன் பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களா அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, ஹான் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. இது கண்டிப்பா லெவல் 8 வரும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க, இப்போ அவங்களுக்கான டைமும் முடிய போது நம்ம ஹீரோ கடைசி நேரத்துல தான் அவர் ரெடி பண்ண எல்லாத்தையும் அப்படியே அடுப்புலயே ஊத்துறாரு. மத்த எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹான் அது கண்டிப்பா லெவல் 8 வரப்போகுது அப்படின்னு சொல்ல, நம்ம ஜியோயான் லெவல் 8 அதெல்லாம் நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கான டைம் முடிஞ்சிருது. பில்ஸ் எல்லாம் எல்டர் முன்னாடி வர ஃபார்மா நம்ம ஜியோயானோட பில்ஸை வாங்கி பார்த்துட்டு அப்படியே சிரிப்பா போட்டுறாரு. இது லெவல் 10, ஜியோயான் தான் இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ண, அங்கிருந்து எல்லாருமே அப்படியே கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சைட்ல இருந்த நம்ம மீட்டன்சன் இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அது ஃபேன்லிங்கோட பில்ஸ் லெவல் 9ல இருக்கு. நம்ம ஜியோ சுனரும் ஹானோ 3rd பிளேஸுக்கு வராங்க. பியூரிட்டி லெவல் 10 நான் அதுக்கு முன்னாடி அதை பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹான் சொல்ல, நம்ம ஜியோயான் அவன் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அவன் பில்ஸை ஹீட் பண்ணியிருந்தானா அவனோடதும் லெவல் 10 தான் அப்படின்னு சொல்றாரு. ஹோஸ்ட் வெளியிருந்த மக்களுக்கு வின்னரை அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க, ஹோட்டல் தானே பே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முரட்டுத்தனமா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. டேடே அவசரப்படாதீங்கடா, நைட் ஒன்றும் முடியல, அவன் கடைசி நேரத்தில் செத்தா கூட நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் நீ நாளைக்கு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணாலும் அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஹூதியா ஹோட்டல் சொன்ன டைம் மட்டும் முடியட்டும், நாளைக்கு காலைல நானே போய் அவனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி காண்டோட பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் நீ அந்த மாதிரிலாம் சொல்ற, ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கும் போது நீ தூங்கிட்டியா? ஹூ மிங்சன் அவன் ஈவில் ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணது சோலால தான், சோல் கிளானுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல, டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரிங்குள்ள போயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் நலன் எல்டர் இறந்து போனதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவருக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சோலால் கூட சண்டை போடுறதுக்காக நாங்க நார்த்து நோக்கி போயிட்டு இருந்தப்ப பயங்கர குளிரா இருந்துச்சு, எங்களால அதை தாங்கிக்கவே முடியல, அப்பதான் அவன் அந்த கவிதையை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க கவிதையை சொல்லி காட்ட, நம்ம ஜியோயானோ கிராண்ட் மாஸ்டரும் அப்படியே உளுந்து உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிரிப்பே வரல. ஆமா அது ஒரு மொக்க கவிதை தான். நம்ம ஜியோயான் உண்மையிலேயே நார்த் ரொம்பவும் குளிரா இருந்துச்சா? நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்களே உறைஞ்சு போற நிலைமையில இருந்தோம்னா பாத்துக்க. என் அம்மாவும் கோல்ட பார்த்து பயந்தாங்களா? கிராண்ட் மாஸ்டர் லைட்டா சோகமாயிட்டு இரு நான் உனக்கு இன்னொரு ஒரு கவிதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜியோயான் ஏன் என் அம்மாவை பத்தி பேசும்போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் டாபிக்கை மாத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னை விட உங்களுக்கு தானே அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரியும், என்கிட்ட சொன்னாதான் என்ன அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, கிராண்ட் மாஸ்டர் இதை பத்தியே யோசிச்சு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே எபிசோட் 17 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.